அருமை சகோதரி. ஆமா, லைக்குங்கிறத விட நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம போராடுறது இப்போ வாட்ச் டயத்துக்காக தான். அந்த டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சேனல் மானிட்டேஷனுக்கு போயிடும். வணக்கம் வணக்கம். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுதா சிஸ்டர் இருக்கீங்களா? தீபா சிஸ்டர் இருக்கீங்களா? கோகிலா சிஸ்டர் செல்லில் சார்ஜ் இல்லை, அவங்க லைவ் போட்டாங்க இப்போ, அதனால நான் போய் சார்ஜ் போடுறேன்ட்டு போயிருக்காங்க. அந்த ஆற்றுல குளிச்சது டெய்லி காலையில் 3 நாளுமே ஆற்றுல போய் முங்குனாதான் இப்போ பிரச்சனை. யாரும் நேரலைக்கு வரலைன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையாக்கா? அப்படியே ஆரம்பத்தில் அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம லைவ்லேயே வந்து நம்மளோட வீடியோஸ் ஓடுதில்ல, நம்ம பேசுகிறோம்ல, அதனால அந்த டைம் ஒரு வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்களாம். அது ஒரு பெரிய சேனல்காரவங்க சொன்னாங்க. அதனால் இப்போ நம்மளுக்குன்னு வர்றவங்க வருவாங்க, நம்ம சேனலை பிடிச்சி நம்ம வீடியோஸ் பிடிச்சி நம்மளோட வார்த்தைகளுடைய அந்த அன்பு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வருவாங்க. இப்போ இந்த லைவுக்கு பிறகு தான் நான் அந்த 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஜனவரி 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி தான் 3 லைவ் போட்டேன். அதுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம 1 ஹவர் இதில் ஓடுது நம்ம செல்லலைன்னா அந்த டைம் வந்து சேனலுக்கு நம்மளுக்கு அந்த வாட்ச் டைம் வந்துடுமா. அதனால அதை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் வர்றாங்க, நம்ம வர்றவங்கள்ட்ட பேசுவோம், வராதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் வர்றவங்கள்ட்ட அதுவும் இந்த லைக் எதுக்காகன்னா அதை வந்து அப்படியே பாஸ் ஆகுமா. இப்போ என்னோடய சேனல் பூரா எங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். நிறைய பேர் திருநெல்வேலியிலேருந்து வருவாங்க. சுயம்பு தம்பி வந்திருக்காங்க, சுயம்பு இல்லிசை திருக்குறுங்குடியிலேருந்து வந்திருக்காங்க. லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தம்பி, வாங்க வாங்க. எனக்கு யூடியூப் பற்றி தெரியாதக்கா, அதான் தெரியாமலே இருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஆர்வமாக நிறையா அந்த வியூஸ் எல்லாம் என்னோடய ஓல்டு வீடியோஸில் தையல் வீடியோஸில் வருங்களேன் 15,000 20,000 40,000 இப்படி போயிருக்கு. அந்த பாதி கட்டத்தில் வரும்போது தான் என்னால் என்னோட தவறு தான். நான் வந்து ஷார்ட்ஸை குறைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய வீடியோ போட்டு லைவ் போட்டிருந்தேன்னா அக்கா நேரம் ஜெயிச்சிருப்பேன். இது வந்து நான் போட்டது வந்து இதிலேருந்து நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுக்கு இதில் வந்து வருமானம் நிறையா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளை தெரியணும் எல்லாருக்கும், நம்மளும் ஒரு தொழில் செய்கிறோம், நம்மளை எல்லாருக்கும் தெரியணும், எல்லாம் நம்மளுக்கு ஆர்வம் உள்ள பிள்ளைங்க. இப்போ என்னையை பொறுத்தளவுக்கு நாங்கள் இருக்கிற இடம் வந்து சுவாமிமலை பக்கத்தில். என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு 30 டெய்லருக்கு மேலே நான் உருவாக்கி விட்டுருக்கேன். 1991லேருந்து நாங்கள் ரெடிமேட் தயார் பண்ண ஆரம்பித்தோம். என்ன சாப்பிட்டீங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க.
நான் சாப்பிட்டேன் தம்பி. கஞ்சி குடிச்சுட்டு உடம்பு கதகதன்னு இருக்குன்னு மாத்திரை போட்டேன்.